மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துடுச்சு, அடுத்தது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துடுச்சு. இந்த பையிங்காண்டி தான் வெயிட் இருந்து நாளைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு ஒரே இழுப்பாக வந்துட்டுனா நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். அங்கே தான் திரும்பணும். அது இந்த இடத்துல ஆனால் சென்செக்ஸில் எப்படி இருக்குது, நிஃப்டியில் அது கொஞ்சம் ஒரு செல்லர் ஓப்பன் இருக்குது. அது என்ன தான் பண்ண போகுது தெரியல. அந்த நல்லா ரிஜெக்ட் ஆகி தான் வருது. இதில் திருப்பதோ இல்லை இங்கே கொண்டு வரதோ தெரியல மார்க்கெட்டு. சென்சஸில் பார்ப்போம். மிக நல்ல மூவ் கொடுத்துச்சு. இந்த மாதிரி மூவ் இருந்தால் தான் நம்ம ட்ரேட் பண்ண ஈஸியாக இருக்கும். சும்மா அதில் கிடந்து அரைன்னு அரைச்சிக்கிட்டு ஒன்றும் மேலே போனால் கீழே போனால் மாறி மாறி போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வேறு மற்றபடி இந்த பொசிஷன் இந்த மாதிரி எடுத்தவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்ட்ராடேக்கு இந்த அன்னைக்கு நல்ல மார்க்கெட்டு 5 மினிட். இன்னைக்கு வேறு ஒரு இது இருக்குது சொல்லி புதுசாக ஒன்று இருக்குது. அது எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அதான் அது கூட கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் ஆகும், அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு கேண்டில். எல்லாம் கேண்டிலை பற்றி தான். எல்லாம் பையரை செல்லரை வின் பண்ண என்ன நடக்குதுங்கிறதான் புதுசாக பார்த்தேன். அது ஒரு கொஞ்சம் ஒர்க் ஆகின மாதிரி தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது. பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த செல்லரை பையர் வின் பண்ணணும். செல்லரை வின் பண்ணால் இங்கே போயிருக்கணும். உள்ளே போகிறான், திரும்ப ரிட்டன் ஆகுது. இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஈஸி மெத்தடு பார்த்துருவோம். இப்போது ஒரு பையரை செல்லரை வின் பண்ணால், செல்லரை பையர் வின் பண்ணால் அந்த டார்கெட்டு போய் ரீச் ஆகின மாதிரி தெரிஞ்சு பார்த்துட்டோம். அதுதான் இது ஒரு பையரு. இந்த செல்லர் வின் பண்ணுறான். இந்த ட்ரெண்டோட டார்கெட்டு இவ்வளோ தான். இது ஒரு டார்கெட்டு கரெக்டாக ரீச் ஆகுது. திரும்ப மேலே போகுது. போனால் இந்த செல்லரை அவன் வின் பண்ணணும். இப்படி வின் பண்ணணும். வின் பண்ணிட்டான்னா நிறைய டார்கெட் இங்கே போயிடும். இந்த அளவுக்கு ஹைட்டாக போயிடும். அந்த டார்கெட்டு அடுத்த டார்கெட்டு இதில் வரும், இதில் வரும். அப்படி நடக்கும். எப்போ இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ணிட்டோன்னா இடையில ஒன்றும் கிடையாது. அதனால் கரெக்டாக ரீச் ஆகிரும். பார்ப்பேன் எப்படி நடக்குன்ட்டு. இதுதான் இது. பையரை செல்லரை வின் பண்ணால் அந்த டார்கெட்டை போய் ரீச் ஆகுது. அதுதான் புதுசாக பார்த்துருக்கு. பார்ப்பேன் எப்படி ஒர்க் ஆகுதான்ட்டு. அதுவும் பழசையும் கொஞ்சம் அப்படியே ஒரு சேர்த்து ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த பையரை வின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த பையரை இந்த செல்லர் வின் பண்ணிட்டான். வின் பண்ணால் இந்த டார்கெட்டை ரீச் ஆகிட்டான். அதோடைய டார்கெட்டு இவ்வளோ தான். திரும்ப மேலே போகுது. இந்த செல்லரை வின் பண்ணோம், வின் பண்ணல. இதோடைய டார்கெட்டு இவ்வளோ தான். ஆனால் வின் பண்ணால் மேலே போயிடும். வின் பண்ண முடியல. அடுத்தப்போ அப்போ என்ன கீழே பையரை வின் பண்ணுறானான்னு பார்க்கணும். இது ஒரு பையர் கேண்டில். இதை வின் பண்ணுறான். வின் பண்ணும்போது இந்த டார்கெட்லாம் பிரேக் பண்ணி வெளியே வந்துடுச்சு. அப்போ இந்த கேண்டில் முடிஞ்சோன்னே என்ட்ரி. இந்த பையரை இந்த செல்லர் வின் பண்ணோன்னே என்ட்ரி. அப்போ உள்ள போனாலும் ரிஜெக்ட் ஆகுது. இந்த கேண்டிலே என்ட்ரி போட்டுற வேண்டியதான். எப்போ எக்ஸிட் பண்ணால் அங்கே இப்போ கீழே இறங்கிட்டே இருக்குன்னா இந்த செல்லரை பையர் வின் பண்ணிட்டான்னா உடனே எக்ஸிட் பண்ணிடணும். அப்புறம் ட்ரெண்ட் அப்புறம்ட்டாக மாறிடும். இது வின் பண்ணல, ஈக்குவலாக தான் இருக்குது. அப்படியே இறங்கி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணணும். பையர் வாரான், இதை வின் பண்ணணும், வின் பண்ணல. திரும்ப அதை பிரேக் பண்ணி கீழே வந்துக்கிட்டே இருக்கு.
இன்றைக்கி ஒரு ட்ரெண்டுன்னொன்னே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வருது கீழே வருது, கடைசியில் இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ணுறான். இதோடைய டார்கெட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டு இங்கேருந்து போகும்போது இந்த இந்த பையர் ஓப்பன்லேயே ஒன்று, அடுத்தப்போ இந்த இதில் இடத்துல போயிடும். இதுதான் பெரிய டார்கெட். இவ்வளோ தான் வைக்கணும். அதுக்கு இடையில் இதிலெல்லாம் போய் திரும்பும், இந்த இடத்துலலாம் திரும்பும். இது இந்த பையர் ஓப்பனெல்லாம் கண்டா ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து போகணும். இது ஒரு ஏதோ நியூஸ் அனுபவத்தில் நல்லா பாசிட்டாக மேலே போய்ட்டு, இதில் ஒன்றே ஒன்று தான், ஒன்றும் கிடையாது. இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிட்டு. இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு இங்கே இந்த சிங் இருக்குல்ல, இதுவரையும் போய் ஒரு விக் அடிக்கும். இது விக்கு. அடுத்தது இன்னொரு விக் அடிச்சுட்டு அடுத்த ஒரு செல்லர் வந்துட்டான், அதை வின் பண்ணுறோம் ஒரு பையர். இந்த இதை மாதிரி எடுத்துட்டாலே நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துடலாம். கீழே எடுத்துகிட்டு அப்புறம் கீழே இறங்கி தான் போகணும். இந்த இதில் சூப்பர் என்ட்ரி. இந்த ஹேண்டிலுக்கு அப்புறம் நல்ல என்ட்ரி. பையரை செல்லரை வின் பண்ணிட்டாலே அது ஒரு டார்கெட்டில் உடனே ரீச் ஆகுது. அப்படியே பார்க்க வேண்டியது தான். அப்படியே போகுது. இந்த பையரை வின் பண்ணல, பையரை செல்லர் வின் பண்ண அப்படி கீழே க்ளோஸ் கொடுத்துட்டோன்னா அப்புறம் இங்கே டார்கெட் எங்கே அங்கே வந்துடும். பார்த்துட்டாங்க ஃபஸ்ட்டு டார்கெட்னா இவ்வளோ இருக்குது, அதில் டச் பண்ணிட்டு தான் அப்படி போவான். இது ஓரளவு ஒரு விக்கு கொடுத்துட்டு ஓடிட்டான், ஆனால் கீழே பிரேக் ஆகலை. இந்த இதுலேயும் அப்படி ஒரு வருது, அப்புறம் பிரேக் ஆகாமல் நேரம் மேலே செல்லரை பையர் வின் பண்ணிட்டான். அப்படியே போயிட்டே இருக்குது. நல்லா மூமெண்டம். டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. இது ஒரு டார்கெட். ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்குங்க இது நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணோம்னா ஒரு இப்போ கடைசியில் ஒரு பையர் வந்திருக்கான், அது ஒரு செல்லர் இப்படி க்ளோஸ் கொடுத்துட்டோன்னா உடனே க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் ட்ரெண்டு கீழே தான் ஓடும். கீழே எங்கே டார்கெட் இருக்கோ அங்கே போய்கிட்டு தான் திரும்பி மேலே வரும். இப்போ அடுத்தப்போ திரும்புது, அதுங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். திரும்புகிற இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். நிறைய ரெட் கலர் கேண்டில் வந்துருக்கு. இந்த இது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிட்டுனா ரொம்ப ஈஸி ட்ரேட் பண்ணுறது. இது ஒரு பையரு, இந்த செல்லர் வின் பண்ண முடியல. அடுத்த ஒரு பையரு மேலே வின் பண்ணுறான், திரும்ப கண்டினியூ ஆகுது. இது ஒரு செல்லர், இது ஒரு பையர் வின் பண்ணுறான். இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. அப்புறம் கீழே வின் பண்ண பார்க்குது, அது ஹோல்ட் ஆகுது, இதில் ஹோல்ட் ஆகுது. அப்போ மார்க்கெட்டு திரும்ப போகுதுன்னு பார்க்குது. அப்போ எப்போ என்ட்ரி எடுக்கணும்னா பையரை செல்லர் வின் பண்ண இடத்துல எடுக்கணும். இந்த இடத்துல வின் பண்ண பார்க்குது, வின் பண்ணல, கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது. உடனே போய் எடுத்துடக்கூடாது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு சிங்கு. இதுதான் இதோட டார்கெட்டு ரீச் ஆகிட்டு. அடுத்த டார்கெட்டு கீழே போயிடும். இப்போ இந்த கடைசி அந்த பையரு இவன் வின் பண்ணியிருக்கான், இந்த செல்லர் வின் பண்ணியிருக்கான். அப்புறம் இது ஸ்டார்ட் ஆகிட்டு. அப்புறம் அது ஒரு லைன் போட்டு தான் ட்ரேட் எடுத்துகிட்டே தான் திரும்ப கீழே இறங்குது. இந்த விக்கு இது வரை அந்த ஒரு விக்கு இருந்தோன்னா அதில் ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிடுங்க. அப்பப்போ டார்கெட்டில் போய் திரும்பும் மார்க்கெட்டு. அதைத்தான் நம்ம அந்த சின்ன டார்கெட்டு எங்கெல்லாம் திரும்புகிற இடம்லாம் பார்த்து நம்மளால் என்ன க்ளோஸ் பண்ணிடணும். பையர் செல்லர் வின் பண்ணால் அங்கே ஒரு டார்கெட் இருந்தால் அது வரையும் கரெக்டாக ரீச் ஆகிரும். இப்போ ஆகுது. இப்போது இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ணிட்டான்னா இவ்வளோ தான் டார்கெட்டு. அதில் போய் விக்கெட் அடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகுது. நம்ம இது ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அங்கே தான் எடுக்கணும். பார்த்துட்டு திரும்ப கீழே இறங்குது, கீழே வருது, இதுலேருந்து மாறுது. இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணுறான். இது ஒரு டார்கெட்டு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துட்டான், அப்புறம் திரும்ப வின் பண்ணணும். அப்புறம் இவர் செல்லர் உருவாகுது, இது ஒரு பையர் உருவாகிறான். இதுக்கப்புறம் என்ட்ரி. இதோடைய டார்கெட்டு இன்னும் இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டு இது, அதில் ஒரு விக்கெட் அடிச்சுட்டு அப்புறம் இந்த டார்கெட்டு, இது ஃபைனல் டார்கெட்டு.
இது நம்ம நல்லா போக போக கண்டுபிடிச்சா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் அப்புறம் என்ன பார்க்கணுன்னா, அது இனி மேலே பிரேக் ஆகுதா கீழே பிரேக் ஆகுதா, இது ஒரு பையரு இன்னொரு லைன் போட்டு வச்சுக்கணும். அப்புறம் அதை கீழே பிரேக் ஆகுது. என்னாலும் பையாகி மேலே தான் போகும். இன்றைக்கி பையாகி கீழே போயிட்டு பிரேக் ஆகி கீழே போயிடுச்சு. இதனால் ஒரு 30 பாயிண்ட்டு இன்றைக்கி எத்தனை 60 பாயிண்ட்டுக்கிட்ட டவுனில் இறங்கி போச்சு நிஃப்டி. இனி மார்க்கெட்டை நான் கடைசியில் மேலே போனால் பை பண்ண எடுக்கலான்னு பார்த்தேன், வந்தாலும் மறந்துட்டேன். இது இன்றைக்கி கீழே போயிருக்கு, என்னன்னு தெரியல. ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுன்னா கீழே போயிட முடியும். இது ஒரு நல்ல ஈஸி மெத்தட் பார்த்துருக்கேன். இந்த பையரை இந்த செலர் பண்ணுறான், வின் பண்ணுறான், நிறைய டார்கெட் ரீச் ஆகிடுதுன்னா அந்த டார்கெட் கீழே வந்துட்டு. இந்த பையரு இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணுறான், இது ஒரு டார்கெட்டு. இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணுறான், இது ஒரு டார்கெட்டு. அப்படி போய் ஃபைனல் டார்கெட்டு இங்கே போய் ரீச் ஆகிட்டு, இங்கெல்லாம் ஹோல்ட் ஆகிட்டு அப்படியே விட்டுடலாம். எப்போ எதாவது எக்ஸிட் பண்ணோன்னா இந்த பையரை இந்த செல்லர் வின் பண்ணிட்டான்னா உடனே எக்ஸிட் பண்ணிடலாம். இன்னொரு செல்லர் உருவாயிருக்கான்ல இது அப்படி இந்த பையரை க்ளோஸ் பண்ணிட்டான்னா வின் பண்ணிட்டான்னா உடனே எக்ஸிட் பண்ணிடலாம். அடுத்தப்போ அது வந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் வந்துடும், கீழே இறங்கி தான் அப்படி மேலே போகும். அப்படி வேறு கொஞ்சம் தள்ளி பார்ப்போம் என்ன நடக்கும். இதில் இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணுறான், இதோட டார்கெட்டுகள் தான். இது ஒரு ட்ரெண்டு 2வது டைம் போகும்போது மேலே ஓடிடும். 2வது டைம் இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணுறான், அதை தாண்டி மேலே போகுது. அடுத்தப்போ டார்கெட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தப்போ இந்த டார்கெட் வரையும் போயிருக்கான். இல்லைப்பா, இந்த பையர் இந்த செல்லர் வின் பண்ணுறான், பையர் செல்லரை வின் பண்ணுறான். இன்னும் இதோட டார்கெட் இவ்வளோ தான். திரும்ப இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ணுறான், நிறைய உள்ளே போகிறான், டார்கெட் ரீச் ஆகுது. அடுத்த டார்கெட் இது, அது வரையும் போயிட்டான். இப்போ இதில் கீழே இது வின் ஆகுது, இந்த பையரை செல்லர் வின் ஆகுது, இதோட டார்கெட் இவ்வளோ தான். அப்போ மேலே பை ஆயிடுறான். இப்போ இந்த பையரை இந்த செல்லர் வின் பண்ணுறான், டார்கெட் இங்கே வரையும் வைக்கலாம். இது புதுசாக பண்ணும்போது மார்க்கெட்டில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஆனால் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். திரும்ப உள்ளே போகுது மார்க்கெட்டு, இது ஒரு ஸ்விங்கு, அதுக்கு உள்ளே போய்ட்டு அப்புறம் அப் ட்ரெண்டாக தான் மாறும், கீழே இறங்காது. இந்த ஸ்விங் இருக்குன்னா அதுலேயே திரும்பி கீழே வந்துச்சுன்னா அப்புறம் மேலே போகாது. அது உள்ளே போய்ட்டு திரும்ப கீழே இறங்குதுன்னா அப்புறம் திரும்ப ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக மாறிடும். இது ஒரு டார்கெட்டு, திரும்ப கீழே இறங்குது. இந்த செல்லரை இந்த பையரை இந்த செல்லர் வின் பண்ணுறான், இதில் போய் டார்கெட் ரீச் ஆகுது. திரும்ப பார்க்கணும் கீழே போகிறானா அப்படின்ட்டு. இதில் ஒரு செல்லர் வந்திருக்கான், அதை வின் பண்ணுறான், இது ஒரு டார்கெட்டு, இது ஒரு டார்கெட்டு. திரும்ப கீழே வருது, இந்த இதை பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். இதுனா இங்கே பிரேக் ஆகுனா மட்டும்தான் கீழே எடுக்கணும். ஆனால் அது வரையும் அதோடைய ஸ்ட்ரென்த் இருக்குது, அதில் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திரும்பி ஓடிடும். அப்புறம் இங்கே இதில் திரும்புது, இந்த செல்லரை வின் பண்ணியிருக்கணும், வின் பண்ணால் அங்கே விற்க இருக்குது. டார்கெட்டு ரீச் ஆகுது, திரும்ப மேலே பை ஆகுது. பையார் இடத்துல இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணுறான், அது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டாக கிடைக்கும். சின்ன சின்ன மொமெண்டம் இவ்வளோ தூரம் தான் போகும். இந்த பையரை செல்லர் வின் பண்ண இடம் தான் போகும், அதான் ஃபஸ்ட்டு டார்கெட். கரெக்டாக அதில் தான் போய் திரும்பும். அதுக்கப்புறம் போனால் இதில் போகணும், அதை பிரேக் பண்ணி மேலே கொடுத்துட்டு திரும்ப கீழே இறங்கணும், அப்புறம் மேலே போவோம். இல்லைன்னா கரெக்டாக அதில் போய் திரும்பிட்டுனா அப்புறம் கீழே தான் இறங்க பார்க்கும். அப்படி ட்ரெண்டை பார்த்து ட்ரேட் எடுக்கணும்.
இது இது ஒரு பையரு செல்லர் வின் பண்ணுறான். இதோடைய டார்கெட் மார்க்கெட் வரலாம். திரும்ப மேலே போகுது. மேலே போனால் இந்த விக்கு ஒரு டார்கெட் தான், இதுவும் டார்கெட் தான். அங்கேயும் அதையும் தாண்டி இதுலேயும் இதுவும் ஒரு ஸ்விங்கு ஈக்குவலாக ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும், அவ்வளோதான் போகும். அப்புறம் இந்த ஒரு சின்ன பையர் இருக்கும், அது இந்த சின்னதாக வின் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நிறைய டார்கெட் கிடைக்கும். இந்த இது இப்போ கீழே வரையும் இருந்ததுன்னா அங்கே வரையும் இறங்கி வந்திருப்பான். இந்த டார்கெட்டு போதும். இதில் ஒரு பையர் வரான், இந்த செல்லரை வின் பண்ணல, திரும்ப ரிஜெக்ட் தான் ஆகுது. திரும்ப இந்த பையர் வரான், இந்த செல்லர் வரான், இந்த பையர் ஆகுது, பையரை வின் பண்ணுறான், உடனே டார்கெட் ரீச் ஆகுது. இந்த சின்ன சின்ன மொமெண்ட்டில் இப்படி தான் டார்கெட் இருக்கும், உடனே எக்ஸிட் பண்ண வேண்டியிருக்கும். 5 மினிட்டில் தான் பார்க்கணும், வேறு நம்ம 1 மினிட்டில் பார்க்காங்க. அதுலேயும் நடக்கும், ஆனால் ரொம்ப சின்ன டார்கெட்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். 5 மினிட்டு கரெக்டாக இருக்கும். திரும்ப இதில் ஒரு பையரை இருக்குது, இதில் வின் பண்ணுது. இது ஒரு சின்ன பையர், ஸ்பின்னிங் டாப் பையர் இருக்கான், அதை வின் பண்ணுறான். நிறைய இங்கே டார்கெட் வந்துட்டான். டார்கெட்டு பிரேக் ஆகுதான்னு பார்த்தா பிரேக் ஆகிட்டு, அப்புறம் எப்படி பிரேக் ஆகுதுன்னா, பிரேக் ஆகணும் ஒன்றும் எடுக்கக்கூடாது, திரும்ப கீழே இறங்கிட்டு இதில் பை ஆகி திரும்ப வரோம், இல்லைன்னா உள்ளே போயிடும். டார்கெட்டை பிரேக் ஆகுதுனாலே அடுத்தப்போ ஒரு பையிங் ப்ரெஷர் உள்ளே வந்துட்டு, உள்ளே போகிறதா பிரேக் பண்ணி உள்ளே வந்துடும். திரும்புகிற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக அந்த லைன்லேயே போய் நிற்கும், அதுக்கு அடுத்த கேண்டில் கீழே வரும், அப்படி தான் கீழே இறங்கும். பிரேக் ஆகணுன்னு உடனே எடுக்கவே கூடாது. சிலது ஒரு கேண்டில் பெரிய கேண்டில் போட்டுட்டு அதுக்கு அடுத்தாப்போ கூட கேண்டில் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்க வேண்டி வந்துடும். இதில் தான் கவனமாக எடுக்கணும். இந்த செல்லர் இந்த பையன் வின் பண்ணுறான், நல்லா டார்கெட் கிடைக்கும். இதில் திரும்பணும், ஏன்னா இது ஸ்விங்கி, இதுக்கு முதல்ல கொடுத்துட்டான், இவன் கொடுத்துட்டான். அடுத்தப்போ அதை பிரேக் பண்ணி போயிட்டான். இந்த இதுக்கு இவன் கொடுத்துருக்கான். இந்த ஸ்விங்கி டார்கெட்டெல்லாம் இந்த ஸ்விங்கி போய் டச் பண்ணி திரும்பி வந்துட்டு 2வது டைம் போகும்போது இது ஒரு டபுள் பாட்டம் மாதிரி. டபுள் பாட்டம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்விங்கு, செகண்ட் ஸ்விங்கு எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஓரளவு டார்கெட்டு கிட்டையாக போயிடும். இந்த டபுள் பாட்டம் வந்தால் தைரியமாக எடுக்கலாம், நல்ல டார்கெட்டு ஈஸியாக ரீச் ஆகும். இதெல்லாம் ஒரு பையர் ஓப்பன் இருக்குது, அதெல்லாம் பிரேக் பண்ணி நிறைய போயிட்டான், மேலே வர முக்கால்வாசி தூரம் போயிட்டான். இது எப்போ எக்ஸிட் பண்ணோன்னா இந்த செல்லரை இந்த பையரை வின் பண்ணோன்னே எக்ஸிட் பண்ணிடணும், அவ்வளோதான் நம்ம டார்கெட். இப்போ என்ன நடந்திருக்கு, ஒரு பையரு இதை வின் பண்ண முடியல, மேலே போகிறான், இது ஒரு டார்கெட்டு. அதை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் மேலே போவோம், அதிலே திரும்பிச்சுன்னா அப்புறம் மேலே போகாது. இப்போ இந்த கேண்டில், இந்த பையர் கேண்டில் என்ன இந்த இதாட்டம் போகணும், அந்த லைனை பிரேக் பண்ணி இப்படியாட்டம் க்ளோஸ் கொடுக்கணும், அப்போ தான் கீழே இறங்க மேலே போவான், இல்லைன்னா கீழே தான் போவான். அந்த இடத்துலையா கரெக்டாக ரிஜெக்ட் ஆகுதுன்னா அப்புறம் மேலே போகாது. அப்புறம் இதில் இந்த பையரை செல்லர் வின் பண்ணல, இந்த பையரை செல்லர் வின் பண்ணல, இந்த பையரை இந்த செல்லர் வின் பண்ணிட்டான். அப்புறம் ட்ரெண்டு மாறுது. இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட்டு என்ன வேணால் தான் வைக்கணும், டார்கெட்டு. அடுத்தப்போ மேலே போகுது மார்க்கெட்டு, திரும்பி மேலே போகுது. இங்கே ஒரு செல்லர் இருக்கான், இந்த ஒரு பையர் இருக்கான். இந்த செல்லரை வின் பண்ணல, இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணுறான், 2 மேலே போகுது. ஃபஸ்ட்டு டார்கெட்டு இந்த ஸ்விங்கு, இங்கேயே நிப்பாட்டிடணும். சின்ன சின்ன மூமெண்டம், இதெல்லாம் சின்ன சின்ன மூமெண்டமாக ஸ்கேல் பண்ணுறது. ஒவ்வொரு கேண்டில் என்ன சொல்லுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் ஸ்கேல்பிங் ஈஸியாக இருக்கும். அப்படி பார்த்து ட்ரேட் எடுக்கணும். அடுத்தப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம். இங்கே யாரும் பையரை வின் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கான்னு பார்ப்போம். இப்போ இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ணல, அப்படியே கீழே இறங்குது. அப்புறம் இந்த பையரை இந்த செல்லர் வின் பண்ணிட்டான். இந்த பையரும் இந்த செல்லரை வின் பண்ண முடியல, ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் இந்த கேண்டில் வந்தப்பறம் என்ட்ரு, அப்புறம் பாஸ்டாக கீழே போயிடும். இவன் வரான், இந்த பையர் ஓப்பனை பிரேக் பண்ணல,
எப்போ எக்ஸிட் பண்ணாலும் இந்த கேண்டில் வந்தோன்னா எக்ஸிட்டு. இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணோன்னே எக்ஸிட், இந்த கேண்டில் வந்தோடனே எக்ஸிட் பண்ணிடணும். அப்புறம் அப்படியே ட்ரெண்டு மாறுது, அப்புறம் உள்ளே போகிறான். அப்புறம் இதுதான் ஃபைனல் டார்கெட்டு. அது பிறகு போய் கரெக்டாக ரீச் ஆகிடும். அப்புறம் இந்த பையர் இந்த செல்லர் வின் பண்ணுறான். இதோட டார்கெட்டு இங்கே இருக்குது. இதில் ஒரு பையர் வருது, இந்த செல்லர் வின் பண்ணல, அப்படி கீழே வருது. அப்புறம் இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணிட்டான். அப்புறம் ட்ரெண்டு அப்படியே மாறுது. இப்படி தான் மார்க்கெட்டு மூவ் ஆகுது. அப்புறம் இந்த விக்கி அடித்ததுனால அதை பிரேக் பண்ண முடியாது. பிரேக் பண்ண பிறகு தான் ட்ரேட் எடுக்கணும். அது வரையும் கொஞ்சம் கோல்டாக தான் செய்யும். இது ஒரு டார்கெட்டு. திரும்ப போகுது. இந்த பையரை வின் பண்ணல, இந்த செல்லரை மேலேயும் வின் பண்ணல. இது ஒரு பையர். இப்போ கடைசியாக இது ஒரு பையர் ஷூட்டிங் ஸ்டார், அதை அந்த செல்லர் வின் பண்ணிட்டான். அப்போ ட்ரெண்டு அப்படியே மாறி கீழே வருது. இதோட டார்கெட்டு இது கடைசி கேண்டில், இதுதான் கடைசி கேண்டில். கரெக்டாக அதில் தான் போய் திரும்பும். அப்புறம் இது ஒரு பையரு, இது ஒரு செல்லரு. பையர் வின் பண்ணுறான், அப்புறம் ஒரு செல்லர் வருது, இதை வின் பண்ணுறான். இது ஃபஸ்ட்டு டைம் வின் பண்ணும்போது இதுதான் டார்கெட். நான் அந்த விற்கிறதுக்கு இதில் திரும்பிடும். அப்புறம் நம்ம இதில் என்ட்ரி எடுக்கணும். செகண்ட் டைமும் நல்ல பெரிய டார்கெட் கிடைக்கும். அப்படி சின்னதாக பார்த்து எடுக்கணும்.